இந்த வீடியோல பொலிட்டீஷியன் கமலஹாசனை வந்து ரோஸ்ட் பண்ற வீடியோ தாங்க. ஆக்டர் கமலஹாசன் இல்ல, பொலிட்டீஷியன் கமலஹாசனை. ஸோ அவர் ஃபேன்ஸ் யாரா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்காதீங்க. வணக்கம். நீங்க தமிழ்நாட்டில் சந்தோஷமா நிம்மதியா இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நாட்டு நடப்பும் அரசியலும் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நம்பினீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக எடுக்கப்பட்டதல்ல. புறப்படுங்க. 2018 பாத்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் சொல்லிட்டு ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணாரு. அவரும் அவர் ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து, அவரை நம்பி இருந்தவங்க எல்லாம் சேர்ந்து கட்சியை ஸ்டார்ட் பண்ணாங்க. 2019 பாத்தீங்கன்னா மற்ற கட்சி என்னென்ன பண்ணாங்களோ அதெல்லாம் எடுத்துட்டு வந்து 2019 வந்து ஒரு டிவி ஓடிக்கிற மாதிரி ஒரு ஆடு போட்டாரு. அந்த ஆடையை நான் காட்டுறேன், நீங்க அதை பாருங்க. அதுல வந்து எதிர்கட்சி என்ன பண்ணாங்க, ஆளுங்கட்சி என்ன பண்ணா சொல்லிட்டு கிளீன் அண்ட் கிளியரா வந்து அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு நீங்களே கேளுங்க. அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன், தர்மம் தன் வாழ்வதனை சூது. I am not prepared to answer you. You are anti-Indian. முடிவு பண்ணிட்டீங்களா? யாருக்கு ஓட்டு போட போறீங்க? குடும்ப அரசியல்ங்கிற பேர்ல நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே அவங்களுக்கா? மொத்த அரசாங்கமும் சேர்ந்து நீட் தேர்வுங்கிற பேர்ல ஒரு பொண்ணை கொண்டாங்களே அந்த பொண்ணோட அப்பா அம்மாட்ட கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க யாருக்கு போடக்கூடாதுன்னு. நாட்டை ஆள்ற தகுதியே இல்லாத தலைமை இருக்கிற இந்த நாட்டுல அதை தட்டி கேட்கிற ஒருத்தனா ஒருத்தனா கேட்கிறேன், யாருக்கு ஏன் ஓட்டு போட போறீங்க? இந்த மாதிரி அக்ரெசிவா எலெக்ஷன் கேம்பெயின்லாம் பண்ணிட்டு 2021 ஃபர்ஸ்ட் டைமா கோயம்புத்தூர் சவுத்துல வந்து இவர் எலெக்ஷன் கேண்டிடேட்டா நிக்கிறாரு. மக்கள் பாத்தீங்கன்னா பயங்கரமா இவருக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இவரோட எலெக்ஷன் கவுண்டிங்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் கவுண்ட் பண்ணும்போது இவர் லீடிங்ல தான் இருந்தாரு. கடைசியில மட்டும் பாத்தீங்கன்னா வெறும் 1540 ஓட்டுல மட்டும் தான் தோத்துருப்பாரு. ஸோ அந்த 2021 எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்டா இவர் தோக்குறாரு. அந்த சோகமா இவர் நடந்திருந்தாரு. அதை எல்லாரும் நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இந்த எலெக்ஷன்ல தோத்த பிறகு அவர் என்ன ஆயிடுச்சு, அந்த கட்சியில என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கட்சியோட வைஸ் பிரசிடென்ட் வந்து இந்த தோத்தனால என்ன பண்ணிட்டாரு பாத்தீங்கன்னா டிஎம்கேல போய் சேர்ந்துட்டாரு. இவர் மட்டும் போய் சேரல, பத்மபிரியான்னு சொல்லிட்டு ஒன்னொருத்தவங்களும் சேர்ந்திருக்காங்க. அவங்க யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ தமிழச்சின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இருந்திருப்பாங்க, அவங்களே நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்கள ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எடுக்கும்போது, இந்த எலெக்ஷன் முன்னாடி இன்டர்வியூ எடுக்கும்போது, நான் வந்து பாலிடிக்ஸ் விட்டு போக மாட்டேன், மக்கள் நீதி மையத்தோட விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளியரா ஒரு இன்டர்வியூல கொடுத்துருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா எலெக்ஷன் தோத்தனால பாத்தீங்கன்னா இவங்களும் அந்த கட்சியில போய் டிஎம்கே இப்ப ரூலிங் பார்ட்டியில போய் சேர்ந்திருப்பாங்க. சோ கண்டிப்பா பார்ட்டி விட்டுட்டு போற ஐடியா இல்ல, பாலிடிக்ஸ் விட்டு போற ஐடியாவும் இல்ல. கண்டிப்பாக மக்கள் நீதி மையம்ல கடைசி வரைக்கும் அரசியல்ல இருப்பேன்னு சொல்றீங்க. ஓகே. நீட் தேர்வு தமிழ்நாட்டுல கொண்டு வரும்போது யாரோட ஆட்சி இருந்தது? அதுல அதுக்கான பதில் இருக்கு. சோ மக்களை ஏமாத்துறதுக்காக என்ன போய் பிரச்சாரம் வேணாலும் எல்லா கட்சிகளும் பண்ணுவாங்க. ஆனா மக்கள் செய்ய வேண்டியது ஒண்ணுதான். அவங்கவுங்க கட்சியில தான் அவங்கவுங்க ஆட்சி நடக்கும் போது என்னென்ன சட்டத்திட்டங்கள் வந்துச்சு, அவங்க அதுக்கு என்ன பண்ணாங்கன்ற கொஞ்சம் ரீகால் பண்ணாலே போதும். இவங்க எல்லாம் போயிட்டு டிஎம்கேல போய் சேரும் போது பொலிட்டீஷியன் பர்சன் மிஸ்டர் கமலஹாசன் என்ன சொன்னா தெரியுமா? இவங்கெல்லாம் துரோகிங்க அண்ட் கோலைங்கன்னு சொன்னாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து இந்த வீடியோல காட்டுறேன், நீங்க அதையும் பாருங்க. மக்கள் நீதி மய்யம் கட்சியிலிருந்து விலகியுள்ள மகேந்திரன் ஒரு துரோகி என அக்கட்சியின் நிறுவன தலைவர் கமல்ஹாசன் குற்றம் சாட்டி, தோல்வியின் போது கூடாரத்தை பீத்து கொண்டு ஓடும் கோழைகளை பற்றி ஒருபோதும் கவலைப்படுவது கிடையாது என தமது அறிக்கையில் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். சோ இந்த விஷயம் எல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 2021 அப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் நடந்த விஷயம் எல்லாமே. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இவர் வந்து நான் கட்சியில நான் வந்து எலெக்ஷன்ல இந்த எம்பி எலெக்ஷன்ல வந்து நான் நிக்கல, நான் வந்து ஆளுங்கட்சியான டிஎம்கே வந்து நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக அவர் வந்து அவங்க கட்சிக்கு சப்போர்ட் பண்ண சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காரு. எதுக்காக நீங்க இதை பண்ணிருக்கீங்கன்னு கேட்டா, மக்கள் எனக்கு ப்ராப்பரா சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரே எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா 2021 பாத்தீங்கன்னா மக்கள் இவருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த லீடிங்ல இருந்திருக்காரு. கடைசி நேரத்துல மட்டும் பாத்தீங்கன்னா 1500 சம்திங்ல வந்து லாஸ் ஆயிருக்காரு. இந்த தேர்தலில் நான் போட்டியிடுவதாக இல்லை, என் கட்சியும் எப்படித்தான். ஆனால் இந்த கூட்டணிக்கு எங்களுடைய எல்லா ஒத்துழைப்பும் இருக்கும். இது பதவிக்கான விஷயமே அல்ல, நாட்டுக்கான விஷயம் என்பதனால் நான் எங்கு கை குலுக்க வேண்டுமோ அங்கு கை குலுக்கி இருக்கிறேன். சோ இது எந்த அளவுக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணிருக்காரு இவரெல்லாம் பார்க்கும் போதுதான் தெரியுது. சீமான் வந்து பாத்தீங்கன்னா அவர் எவ்வளவுதான் தோத்தாலுமே தனித்துவமா வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா அவரோட கோட்பாடோட அந்த கட்சியோட கோட்பாடோட நிக்கிறாங்க. சோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா இவங்களோட கம்பேர் பண்ணோம் இவங்களாம் ரொம்பவே பரவாயில்ல. அதனால வெற்றி தோல்வி வீழ்ச்சி எழுச்சி வளர்ச்சி அதை பத்தி கவலைப்படலை.
தனித்துத்தான் நாங்க போட்டியிடுவோம். இவங்களை இவங்களே குறை சொல்லுவாங்களாமா, இவங்களே போய் சேருவாங்களாமா, அது மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்களா? கட்சி மாறுவதால் என்னை கோலை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள். இருக்கின்ற கட்சியிலே இருக்கின்ற மேடையிலேயே இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவிலே எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கென்று கூறிக்கொண்டு இங்கிருந்து விடைபெறுகிறேன். பொலிட்டீஷியன் கமலஹாசனோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஹீரோ. சோ இவங்க என்ன பண்ணாலும் மக்கள் கை தட்டுறாங்க, காசு கொடுத்து பாக்குறாங்க, சோ கண்டிப்பா ஓட்டு போடுவான்னு சொல்லிட்டு அவங்களோட மென்டாலிட்டி ரிட்டையர்மெண்ட் பிளானுக்காக இந்த மாதிரி வர்றாங்க. சோ வயசாயிடுச்சு, டான்ஸ் ஆட முடியாது, ஆக்ஷன் பண்ண முடியாது, இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த ரிட்டையர்மெண்ட் பிளானுக்காக வந்துட்டு இப்போ ஒரு ராஜ்யசபா எம்பிக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சோ கண்டிப்பா மக்கள் புத்திசாலி, இந்த மாதிரி டிவி ஆடுக்கெல்லாம் ஸ்மார்ட்டா பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கட்சியில இருக்கவங்க பத்மபிரியாவே ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ நான் போடுறேன், அதே நீங்க கேளுங்க. அவங்க எவ்வளவு பொய் சொல்றாங்கன்றது தெரியும். சும்மா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் போட்டா மக்கள் ஏமாற மாட்டாங்க. ஏன்னா மக்கள் இப்ப ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டாங்க. அதனால பொலிட்டீஷியன் கமலஹாசன் கம்பேர் பண்ணும் போதும், ரஜினிகாந்த் கம்பேர் பண்ணும் போதும், கேப்டன் விஜயகாந்த் எவ்வளவு பரவாயில்லங்க. அவர் எவ்வளவு விஷயம் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் அவர் இப்ப ரீசெண்டா இறந்ததுக்கு இவருக்கு நிறைய பேர் சான்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் இன்டர்நெட்ல சொல்லியிருந்தாங்க. சோ கண்டிப்பா அந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம சான்ஸ் கொடுத்துருக்கணும். அன்பார்ச்சுனேட்டா நம்ம சான்ஸ் கொடுக்கல. என்னையா காசு 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 பணம் அடப்புவாங்கயா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறீங்க? என் பிள்ளைக்கு இத்தனை இருக்குல்ல, அது கிடைச்சா எனக்கு போதும். சோ இப்ப வர விஜய்க்கும் சரி, இந்த நான் தமிழருக்கும் சரி, எல்லாம் கோட்பாடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஓட்டு போடுங்க. உங்க ஓட்டு வீணாகும்னு சொல்லிட்டு தயவு செய்து நம்பாதீங்க. உங்க ஓட்டு தான் உங்களோட நம்பிக்கை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஜயோட கோட்பாடும் உங்களுக்கு பிடிச்சிருந்து. அவரு பாத்தீங்கன்னா பீக்ல இருக்காரு. அவர் நினைச்சா எவ்வளவு கோடி கேட்டாலும் கொடுக்கறது ரெடியா இருக்காங்க ப்ரொடியூசர்லாம். அந்த பீக்லயே பாத்தீங்கன்னா நான் கட்சிக்காக வரேன்னு சொல்லிட்டு அவர் எல்லாமே சாக்ரிஃபை பண்ணி வராரு. இன்கேஸ் அவரோட கோட்பாடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவருக்கு ஓட்டு போடுங்க. உங்க ஓட்டு வீணாவும் தயவு செய்து நம்பாதீங்க. உங்க ஓட்டு தான் உங்களுக்கு நம்பிக்கை. சரிங்களா? மக்களுக்காக நாங்க வரோம். சோ கண்டிப்பா மக்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணா சொல்றதா, உங்க ஓட்டு தான் நம்பிக்கை. நீங்க உங்களுக்கு யார் பிடிக்குதோ பண்ணுங்க. காசு வாங்கிட்டு தயவு செய்து யாருக்குமே ஓட்டு போடாதீங்க. காசே வாங்கினா கூட அந்த கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க, நல்ல கட்சி இல்லைன்னா. சோ இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயம் தான் நடக்குது. சோ பொலிட்டீஷியன் கமலஹாசன் இவ்வளவு பண்ணி தான் இவருக்கு ராஜ்யசபா சீட்டு கிடைக்கணுமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மகேந்திரன் அந்த கட்சியில போய் டிஎம்கேல போய் சேரும் போது துரோகி அந்த கோலன்னு சொன்னாரு. இப்ப இவரை நம்பி எத்தனை பேர் வந்திருப்பாங்க? அப்ப இவரு தானே துரோகி. இது நீங்களே சொல்லுங்க. இவரு ஒருத்தரை போய் சேரும் போது துரோகின்னு சொல்றாரு. அப்ப இவரே போய் இவர் கட்சி போய் சேர்த்து இவரு சப்போர்ட் பண்ற சொல்றாரு ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக. இவ்வளவு பண்ணிதான் ராஜ்யசபா சீட்டு கிடைக்கணுமா? இது பண்ணாமே இளையராஜாக்கெல்லாம் ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருக்காங்களே, அந்த மாதிரி இருந்துட்டு போயிடலாமே. என்னங்க இது? தமிழ்நாடு மக்கள் அவ்வளோ பாத்தீங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் நம்பிடுவோம். அதானே உங்களோட மைண்டு. கண்டிப்பா பாத்தீங்கன்னா இதுக்கு எல்லாமே எலெக்ஷன்ல மக்கள் பண்ணுவாங்க. பொலிட்டீஷியன் கமலஹாசன் நம்பி நிறைய பேர் போயிருப்பாங்க. என்னோட ஃப்ரெண்டே ஒருத்தர் போய் சேர்ந்தாரு. இப்ப அவர் என் மூஞ்ச பார்க்கதே பயமா இருக்கு அவருக்கு. சோ அதனால இந்த மாதிரி விஷயம் நம்பி வந்திருக்கவங்களுக்கு நீங்க தான் நம்பிக்கை துரோகம் இப்ப பண்ணிருக்கீங்க. அதுக்காக மட்டும் தான் இந்த வீடியோ. சோ மக்களை தமிழ்நாடு மக்களை ரொம்ப குறைச்சி எடை போடாதீங்க. ஒரு பொலிட்டீஷியன் நல்லவரா இருந்து அவரோட கட்சியோட கோட்பாடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செய்து அவருக்கு ஓட்டு போடுங்க. அதுக்காக தான் அவங்க நிக்கிறாங்க. நீங்க ஓட்டு போட 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 தான் இந்த மாதிரி நல்லவங்க நிறைய பேர் வருவாங்க. கட்சி கோட்பாடு சேஞ்ச் ஆகும், மக்களுக்கு சொசைட்டிக்காக வரும். சோ இதே நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட டியூட்டிஸ் நிறைய இருக்கு. நம்ம அதை ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணாதான் நம்ம சொசைட்டி டெவலப்மெண்ட் ஜாஸ்தி ஆகும். சோ இதே நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயம் எல்லாம் பண்ண யார் பண்ணாலும் நம்ம கேட்கணும், கேட்டுதான் ஆகணும். அவங்க பண்ணும்போது மட்டும் துரோகின்னு சொல்றாரு, இவரு மட்டும் இப்ப என்னவா ராஜ்யசபா சீட்டுக்காக? அது இளையராஜா போல இருந்துடலாமே. இளையராஜா இவரோட கம்பேர் பண்ண எவ்வளவு பரவாயில்லையே. உங்களுக்கு உண்மையிலே ராஜ்யசபா சீட்டு தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா எதுக்கு நீங்க கட்சியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணீங்க? எதுக்கு மக்களை ஏமாத்திருக்கீங்க? இந்த மாதிரி ஏமாத்தி தான் உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு வேணுமா? ஏமாத்தாமே வாங்கலாமே. இந்த வீடியோல எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லியிருக்கேங்க. இன்கேஸ் நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன்னா என்ன தப்பு பேசியிருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பா என்ன நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஐடி விங் கமெண்ட் செக்ஷன்ல ஓப்பன்ல தான் இருக்கு. நீங்க என்ன வேணா பேசிக்கலாம். அது நீங்க உங்களோட இஷ்டம். நான் உங்களெல்லாம் கேர் பண்ணிக்க மாட்டேன். அதே மாதிரி பொலிட்டீஷியன் கமலஹாசன் பத்தி உங்களோட கருத்து நான் கமெண்ட்ஸ் சொல்லிருக்கேன். இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏதாவது இம்பார்ட்டன்ட் டாபிக் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அது நான் ப்ரிப்பேர் பண்ணி உங்ககிட்ட சொல்றேன். பெட்டர் சிட்டிசன், பெட்டர் நேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் a good day. வாவ், இன்னும் இருக்கீங்களா? அப்போ நீங்க நம்ம கட்சி